T20 2026க்கான இரண்டாவது மேட்ச் ஸ்வீடனுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் நடந்தது. இதிலே ஸ்வீடன் டாஸை வின் பண்ணி வெஸ்ட் இண்டீஸை பேட்டிங்குக்கு அழைத்தனர். இதிலே வெஸ்ட் இண்டீஸுக்கு ஓப்பனராக கிங்கும் ஹோப்பும் இணைந்து 50 பந்துகளிலே 54 ரன்களை எடுத்தனர். ஹோப் 22 பந்துகளில் 19 ரன்களை அடித்து கொண்டிருந்த நேரத்தில் 8வது ஓவரில் 2வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து களத்தை விட்டு வெளியேறுகிறார். அடுத்தபடியாக களத்திலே இறங்கிய ஹெட்மயர் கிங்குடன் சேர்ந்து நல்ல ஒரு ஸ்கோரை உருவாக்க வேண்டுமென்று நினைத்து போராடினார்கள். இவர்களுடைய போராட்டம் ஏமாற்றத்திலேயே முடிவடைந்தது. 6 பந்திலே 4 ரன்களை எடுத்து ஆட்டத்தை இழந்தார் கிங் போனா என்ன, நான் பவுலை வைத்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுகிறேன் என்று ஹெட்மயர் 37 பந்துகளிலே 81 ரன்களை குவித்து இந்த பார்ட்னர்ஷிப்பை வலுவேற்றினார். பின்னர் பவுல் 14 பந்துகளிலே 24 ஓட்டங்களை பெற்ற நிலையில் 15வது ஓவரில் 3வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து களத்திலே விட்டு வெளியேறுகிறார். அதன்பின் களத்திலே வந்த ரதர்ஃபோர்ட் ஹெட்மயருடன் சேர்ந்து 21 பந்துகளிலே 36 ஓட்டங்களை பெற்றிருந்தனர். ஹெட்மயர் தான் வந்த வேலை முடிவடைந்ததென்று சொல்லி 36 பந்துகளிலே 64 ஓட்டங்களை பெற்று 18 ஓவரில் 6வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து களத்தை விட்டு வெளியேறினார். அதன் பின் ரதர்ஃபோர்டும் ரொமேரியோ செப்போர்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவதற்காக துடுப்படுத்தி ஆடிய வேளைகளில் ஏமாற்றமே கிடைத்தது. ஒரே பந்தில் அவர்கள் இருவருக்கும் இடையிலான பார்ட்னர்ஷிப்பை முறியடித்து விட்டார்கள். அடுத்ததாக களத்திலே இறங்கிய போடோவும் ஷெப்பர்டும் இணைந்து 5 பந்துகளிலே 7 ரன்களை பெற்ற வண்ணம் 20 ஓவர்களிலே 182க்கு 5 விக்கெட்டுகளை இழந்து 182 இலக்காக ஸ்வீடனுக்கு வெஸ்ட் இண்டீஸ் கொடுத்தார்கள். வெஸ்ட் இண்டீஸ் 182 ரன்கள் அடித்திருக்கிறோம், இதுக்குள்ளே ஸ்வீடனை கட்டுப்படுத்தலாம் என்று நினைத்து போலிங்கை போட வந்துள்ளனர். முன்சேயும் ஜோன்ஸும் சேர்ந்து 8 பந்துகளிலே 7 ரன்களை எடுத்துள்ள நிலையில் ஜோன்ஸ் 5 பந்திலே 1 ரன் எடுத்திருந்து முதலாவது ஓவரில் 2வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து களத்தை விட்டு வெளியேறினார். அடுத்தபடியாக களத்திலே இறங்கிய முலேன் முன்ஜேயுடன் சேர்ந்து 19 பந்துகளில் 24 ஓட்டங்களை பெற்று முலேன் 12 பந்துகளில் 14 ஓட்டங்களை பெற்று 4வது ஓவரில் 3வது பந்தில் களத்தை விட்டு வெளியேறினார். அடுத்தபடியாக பிச்சிலே வந்த பெரிங்டோவும் முன்சேயும் சேர்ந்து 7 பந்திலே 6 ரன்களை குவித்து முன்சே 15 பந்துகளில் 19 ரன்களை எடுத்தார். பின் 5வது ஓவரில் 4வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டுக்கை இழந்து வெளியேறினார். முன்சே போனா என்ன, நான் இருக்கிறேன் என்று சொல்லு களத்திலே இறங்கிய புருஷே பெரிங்டோவுடன் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. 47 பந்துகளில் 78 ரன்களை குவித்தனர். புருஷே நல்ல ஒரு ஸ்கோரை அடித்து கொண்டிருந்த நேரத்தில் 28 பந்துகளில் 37 ரன்களை எடுத்தார். 14 ஓவரில் 3வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து வெளியேறினார். அடுத்தபடியாக களத்திலே இறங்கிய புருஷேவுடன் சேர்ந்து 7 பந்துகளிலே 7 ஓட்டங்களை பெற்றிருந்தனர். இவர்களுடைய பார்ட்னர்ஷிப்பை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் குருஷேவுடைய விக்கெட்டை 16 ஓவரிலே 2வது பந்திலே எடுத்தனர். குரேஷுடன் கைகோர்த்த வாட் 11 பந்துகளிலே 11 ஓட்டங்களை எடுத்தார். இவர்களுடைய பார்ட்னர்ஷிப்பும் பெருசா போகவில்லை.
இவர்களுக்கு அடுத்ததாக வந்த பிளேயர்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண வேண்டும் என்று நினைத்து துடுப்படுத்தி ஆடி வந்த நேரத்தில் இவர்களுடைய பார்ட்னர்ஷிப்பும் பெருசாக போகலை. வந்தாங்க போனாங்க. கடைசியாக வெட்டும் குரேஸும் சேர்ந்து 11 பந்துகளிலே 14 ஓட்டங்களை பெற்றனர். வெட் 12 பந்துகளிலே 14 ரன்களை அடித்து 18வது ஓவரில் 5வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்தார். கடைசியாக ஆல் அவுட் ஆகின ஸ்வீடன் 18வது ஓவரிலே 5வது பந்தில் 147 ரன்களை எடுத்து ஆல் அவுட் ஆகினர். இதன் மூலமாக வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரதன். நன்றி, வணக்கம்.